வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நிதான தொடக்கம். அறிமுக வீரராக விளையாடுகிறார் தமிழ்நாட்டின் சாய் சுதர்ஷன். இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்துவதால் வெறிச்சோடி கிடக்கும் ஈரான் சாலைகள். தலைநகர் தெஹ்ரானில் இருந்து பெரும்பாலான மக்கள் வெளியேறினர். தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெயில் அதிகரிக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை பொதுமக்களின் பார்வைக்கு நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். முதல் நிகழ்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தும் மாற்றுத்திறனாளிகள். கீழடியில் ஆய்வை தொடங்கியதும் அதிக நிதி ஒதுக்கியதும் அதிமுக தான். 2006 முதல் 2011 வரை திமுக அரசில் எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் குற்றச்சாட்டு. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்த மனு மீது விரைவில் விசாரணை. குறைந்த விலைக்கு கிடைப்பதால் தருமபுரியில் மீன்களுக்கு உணவாக அளிக்கப்படும் மாம்பழங்கள். பரிசலில் சென்று ஏரியில் வளர்க்கப்படும் மீன்களுக்கு விநியோகம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் படிப்புக்கான விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடக்கம். ஜூலை 9ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சென்னை ஒரகடத்தில் புதிய தொழிற்சாலையை அமைக்கும் பாக்ஸ்கான் நிறுவனம். ஐபோன்களின் உதிரி பாகங்களை தயாரிக்க திட்டம். எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து கார்ட்டூன் வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. திமுக ஐடி பிரிவினர் மீது நடவடிக்கை கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக புகார். திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவன் வர வேண்டும். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அழைப்பு. திமுக அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில் புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம். திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்து முன்னணியினர் இடையே கைகலப்பு. விலைவாசி உயர்வை கண்டித்து நடந்த திருமுனை பிரச்சாரத்தின் போது வாக்குவாதம். கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழக நிகழ்ச்சிக்கு சீருடையுடன் அழைத்துச் செல்லப்பட்ட பள்ளி மாணவர்கள். அரசு உதவி பெறும் பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்ட கல்வித்துறை அதிகாரிகள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு மகளிர் பள்ளி மாணவிகளுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. துர்நாற்றம் காரணமாக மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் 5 பேர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதி. நெய்வேலியில் யோகா பயிற்சியில் கலந்து கொண்டு உணவருந்திய மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். NLC மருத்துவமனையில் 60க்கும் மேற்பட்டோர் அனுமதி. கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதாக வெளியான செய்தியில் உண்மையில்லை. பங்குச்சந்தைகளுக்கு அனுப்பிய கடிதத்தில் சன் குழுமம் விளக்கம். கன்னியாகுமரி அருவிக்கரையில் நண்பர்களுடன் குளித்த புகைப்படத்தை பகிர்ந்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின். தடை செய்யப்பட்ட பகுதியில் குளித்ததால் சர்ச்சை. ஜூலை மாதம் முதல் 10,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்யும் இன்டெல் நிறுவனம். நிதி நெருக்கடி காரணமாக நடவடிக்கை என அறிவிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாகியுள்ளார். 2025-2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி
டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பையில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. இதில் இரு அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி லீட்ஸ் மைதானத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. சீனியர் வீரர்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓய்வுக்கு பிறகு சுப்மன் கில் தலைமையில் களமிறங்கும் இந்திய இளம்படை இங்கிலாந்தில் ஆதிக்கம் செலுத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன் சர்வதேச டெஸ்ட் போட்டியில் முதன்முறையாக அறிமுகமாகிறார். பேட்டிங் ஆர்டரில் சாய் சுதர்ஷனுக்கு 3வது இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 8 ஆண்டுகளுக்கு பிறகு கருண் நாயர் இந்திய அணிக்கு கம்பேக் கொடுத்துள்ளார். விராட் கோலி களமிறங்கிய 4வது பேட்டிங் வரிசையில் கேப்டன் சுப்மன் கில்லும் துணை கேப்டன் ரிஷப் பந்த் 5வது இடத்திலும் களமிறங்குகின்றனர். இந்திய அணி சற்று முன்பு வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன்கள் சேர்த்துள்ளது. திருவண்ணாமலை அருகே சுவாச கோளாறு காரணமாக 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கம் அடுத்த காரப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் ஒரு வகுப்பறை ஜன்னல் வழியாக துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. அதனை சுவாசித்த 20க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு திடீர் மூச்சு திணறல் உள்ளிட்ட சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதனையடுத்து காரப்பட்டு பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாணவிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் 5 மாணவிகள் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பள்ளியின் அருகில் புதர் மண்டி கிடப்பதால் அதிலிருந்து துர்நாற்றம் வீசியதா என விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலையில் கடைகள், வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் பிற மொழிகளின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் தமிழ் மொழி அழிவை நோக்கி செல்லும் என்ற பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பெயர் பலகையில் பிற மொழிகள் இடம்பெற்றிருப்பதை பார்த்து வேறு மாநிலம் என நினைத்துவிட வேண்டாம். இது நம் திருவண்ணாமலைதான். உலக புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோவிலுக்கு கிரிவலம் சமயம் மட்டுமின்றி நாள்தோறும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகின்றனர். வெளிமாநிலத்தவர்கள் அதிக அளவில் வருவதால் உள்ளூர் மக்களின் வியாபாரம் அதிகரித்துள்ளது. அதே சமயம் தமிழ் மொழிக்கு ஆபத்து நேர்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ் தெரியாத பக்தர்கள் வசதிக்காக தங்கும் விடுதிகள், உணவகங்கள், கடைகள் என அனைத்து வணிக நிறுவனங்களிலும் பெயர் பலகையில் பிற மொழிகள் இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது. குறிப்பாக தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. இது நாளடைவில் தமிழ் மொழியின்றி பெயர் பலகை வைக்கும் நிலைக்கு தள்ளப்படுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர். நம்ம அண்ணாமலையார் தரிசிக்க குறிப்பாக அண்டை மாநிலம் வர பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட உள்ளூர் வியாபாரிகள் நம்மளோட தமிழ் பெயர் பலகையை மறந்துட்டு மற்ற மொழிகள் பெயர் பலகை பெரிதாக அவங்களோட வசதிக்காக மாற்றி வச்சிருக்காங்க. இந்த நிலை தொடரக்கூடாது, மாறணும். வெளிமாநிலத்தவர்களை ஈர்க்க அவர்கள் மொழியை பெயர் பலகையில் வைத்திருப்பது வியாபார யுக்தியாக இருந்தாலும் தமிழ் மொழியில் சமரசம் செய்வதை எவ்விதத்திலும் ஏற்க முடியாது என்பதே அவர்களின் கருத்தாகும். எனவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உடனடியாக உரிய தீர்வு காண வேண்டும் என்பதே உள்ளூர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது.